ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பேக் டு த ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா, வந்தாலுமே வேற லெவல்ல ஒரு ஃபார்மோட வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு கன்டென்ட் தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாலிட்டி 1K சேலஞ்ச் கான்டெஸ்ட். ஸோ எதனால பாலிட்டி 1K சேலஞ்ச் கான்டெஸ்ட்? அதுவும் இந்த நவம்பர் மந்த்ல நம்ம நடத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியும். நவம்பர் மாசத்துல நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னு தெரியும். ஆனா ஆஸ் அ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நமக்கு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26. நவம்பர் 26 ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா, இந்த வீடியோல வந்து நான் எண்ட்ல சொல்றேன். ஏன் நம்ம வந்து பாலிட்டி கொண்டு வரோம்? எதனால நவம்பர் 26 வந்து நம்ம இந்த டேவா செலிப்ரேட் பண்றோம்ன்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வெராண்டா ரேஸ் சார்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கொஸ்டின்கான சேலஞ்ச். அதாவது எந்த டாபிக்ல எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி. ஏன் சார் டிஎன்பிஎஸ்சில வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. எதுக்காக நீங்க பர்ட்டிகுலரா பாலிட்டி மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ அனலைஸ் படி, அதாவது எதனால பாலிட்டி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2022, 2021 நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடந்திருக்கு. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, பாலிட்டில நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலயே தெரியும். 2022 11 பிஎஸ்ஒய் ஓகே அப்படின்ற ஒரு எக்ஸாம்ல ஜிஎஸ்ல டோட்டல் பாலிட்டில 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் 11 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாலிட்டில எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல கொஸ்டின் கேட்டுறாங்க. இது வந்து 2022 இருந்தாலும் சரி, இல்ல 2021 இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 100 கேள்விகளாக இருக்கட்டும், அப்படி இல்லை 200 கேள்விகளை பாலிட்டி ஒரு மேஜர் ரோல்ல இருக்கு. அப்போ நீங்க இந்த டெஸ்ட் எழுதினீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் வர எக்ஸாம், அதாவது 2022 இருக்கட்டும், இல்ல 23ல இருக்க எந்த பாலிட்டி கொஸ்டின்ஸா இருந்தாலுமே இந்த 1000 கொஸ்டின்ல தான் அதுல வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, எத்தனை பாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ற விதமா தான் இந்த கான்டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ இந்த கான்டெஸ்டோட ஒரு ஓவர் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நடக்க போகுது, எத்தனை கொஸ்டின் இருக்க போகுது, எப்படி சார் நாங்கள் வந்து டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th நவம்பர் டு 24th நவம்பர். அப்ப எத்தனை நாள் டோட்டலா நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 நாட்கள்ட்ட நடக்க போகுது. சரிங்களா? அப்போ 5ஆம் தேதியிலிருந்தே நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஃபைனல் டே பார்த்தீங்கன்னா 24. சரிங்களா? ஸோ 25 என்ன பண்ணுவோம்னா, அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி 26th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம். எதனால் சார் நம்ம வந்து 26th வந்து வெளியிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சாசன தினம், அதாவது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷனல் டே அதுதான் நவம்பர் 26. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கான்டெஸ்ட்ல வந்து யாரு வின் பண்ணாங்களோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நவம்பர் 26 அன்னைக்கு வெளியிட்டு அவங்களுக்கான ஒரு கிஃப்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? சரி ஓகே. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்க போகுது இந்த கான்டெஸ்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கேள்விகள் இருக்க போகுது. சரிங்களா? இந்த 1000 கேள்விகளும் நீங்க கரெக்டா எழுதிருக்கணும். அதுதான் இந்த கான்டெஸ்டோட ஒரு மெயின் கன்சர்ன். சரிங்களா? அப்ப நம்பர் ஆஃப் டெஸ்ட் எத்தனை இருக்க போகுது, நாங்க 1000 கொஸ்டின் ஒரே டைம்ல எழுதணுமா, இல்ல 500 கொஸ்டின் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ நல்லா பாருங்க, மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கு, 20 டெஸ்ட் இருக்கு. அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கேள்விகள் வீதம், மொத்தம் 20 டெஸ்ட்டுக்கு எத்தனை கேள்விகள் வந்துடும், 1000 கேள்விகள் வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 20 டெஸ்ட் எழுதணும். ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்க போகுது, 50 கேள்விகள் இருக்க போகுது. ஓகே, ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியாச்சு. என்னைக்கு, நவம்பர் 26ஆம் நாள். சரிங்களா? அடுத்த பாருங்க, எக்ஸாம் மோட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோட்ல தான் இருக்க போகுது. ஆன்லைன் மோட்னா என்னன்னா, நம்ம ஆன்லைன்ல எக்ஸாம் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மொபைலோ இல்ல லேப்டாப் மூலமா தான் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க நேர்ல வந்து எழுதலாமா சார் அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க நம்மள்ட்ட. ஒன்னு ஆஃப்லைன்ல படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, இன்னொன்னு ஆன்லைன்ல படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அப்போ ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல போயிட்டு பிரான்ச் வைஸா படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸாம் எழுதுற விதம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன சார் அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். எதற்கு சார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எத்தனை பேர் மொத்தம் உள்ள வந்திருக்காங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணதுல எத்தனை பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, அந்த டெஸ்ட்ல எத்தனை பேர் 1000 கேள்விகளும் கரெக்டா எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் வந்து உங்களோட மென்டாஸ் வந்து உங்களோட பர்டிகுலர் குரூப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த கூகுள் ஃபார்மை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுமானது. அடுத்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா இங்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரான்ச் வைஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாடெக், அதாவது நம்ம ஆஸ் யூசுவலா பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பாடெக் மூலமா தான் ரெஜிஸ்டர் பண்ணும். சேம் அதே மாதிரி இந்த பாலிட்டி 1K கான்டெஸ்ட் இருக்குல்ல, அதுவும் எதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாடெக்ல தான் பண்ணும். இதை பத்தின ஒரு டீடைல் வந்து எப்படி பண்ணணும்,
எதில் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சார் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லுவார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டாபிக் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பாலிட்டின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ நாங்கள் பாலிட்டியில் எது படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 20 டாபிக்ஸ் தான் படிக்கணும். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, டிபிஎஸ்பி, ஓகே, அமெண்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி 20 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 20 டாப்பிக்ல தான் உங்களுக்கு 1000 கேள்விகள் கேட்கப்படும். அதனால் இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாலும் நல்லது. இல்லை உங்களோட குரூப்பில் வந்து நம்மளோட மென்டார்ஸ் இல்லை உங்கள் ஸ்டாஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கான டாபிக்ஸ். சரிங்களா? இதுவே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து குரூப்பில் வந்துடும். இல்லை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, ஆன்லைனுக்கு தனியாக இருக்கும், ஆஃப்லைனுக்கு தனியாக இருக்கும். மாறி பண்ணுறாதீங்க, அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்லி ஆன்லைனில் பண்ணுங்கள், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்லி ஆஃப்லைனில் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு போர்ட்டல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, கூகுள் ஃபார்ம் மாதிரி. இதை கிளிக் பண்ணாங்கனாலே உங்களோட பேசிக் டேட்டாஸ் கேட்கும். அதாவது நீங்கள் என்ன நேம், உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், ப்ளஸ் எந்த பேட்சை சார்ந்தவர். அதாவது நீங்கள் பேசிக் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு அட்மிஷன் போட்டிருப்பீங்களா, அது எந்த பேட்ச்ல நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க அந்த டேட்டா வந்து போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது முக்கியமாக உங்களோட மென்டார் நேம். ஓகே, ஏன்னா மென்டார் நேம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மென்டார் கீழே இந்த ஸ்டூடெண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த மென்டார் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது அதை விட முக்கியமான விஷயம், உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட ஃபோட்டோ, அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்களா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணாதான் யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் வரும்பொழுது அவங்க ஃபோட்டோ வந்து நம்ம ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதுமானது இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்தது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹாய் ஆல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அருணன் சார் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பாலிட்டி 1K கான்டெஸ்ட்டில் எப்படி வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறது, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் எழுதியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நான் இப்போ தான் சார் நியூவாக வந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கான அந்த வீடியோ தான். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா simbatech.in/bill ஓகேங்களா அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் குரோமில் டைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உள்ளார வந்து என்டர் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, நான் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் சார், நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து நான் சேர்ந்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணணும். ரெனிவல் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு மெயில் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க மெயில் ஐடி எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் எல்லா பிரான்ச்சோட கோஆர்டினேட்டர்ஸ் மெயில் ஐடியுமே இருக்குது, அதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேஸ் ஆப்போட டெஸ்ட் ஆப்போட லிங்க்குமே வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஏபிகே ஃபைல். ஓகேங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளோட ரேஸ் ஆப்பும் வந்து அங்கே ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதில் தான் வந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகுறதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. ஓகேங்களா? உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அடுத்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் சிம்பாடெக்கில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஹோம் பேஜ் அண்ட் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் அண்ட் தென் ஸ்கெடியூல் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ரிஜிஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பாலிட்டி 1K சேலஞ்ச் கான்டெஸ்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறது ஒரே ஒரு விஷயம் தான், செலக்ட் த டைமிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். நம்ம மற்ற எக்ஸாம் ஸ்பெஷல் எக்ஸாம் வச்சுருந்தோம், இப்போ குரூப் 4 குரூப் 2க்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரெகுலராக நம்ம வாங்குவோம். இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் டெஸ்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் செலக்ட் தி டைமிங். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மார்னிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காட்டும். அதை ஓகே கொடுத்துட்டு ஆல்ரெடி அட்டெண்டட் தட் இஸ் அ பேசிக் சர்க்கிள் அதுதான் வந்து கேட்கும். நம்மளை கிளாஸ் அட்டன் பண்ணவங்கள தான் இருப்போம் கண்டிப்பாக. அது ஓகே கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இது வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற இதில் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து காட்டும். ஓகேங்களா? அந்த அப்ரூவல் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் டிஎல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு 20 சப்டாபிக்ஸாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன மெத்தடில் தான் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? சார் நான் 10 டேஸ்லேயே வந்து முடிச்சிருவேன், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் முடிக்கலாம். இல்லை டைம் எடுத்து நல்லா படிச்சுட்டு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட்டை வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ரீடேக் எடுத்துடலாம். ஓகேங்களா? எங்கள் சைட்லேருந்து
உங்களுக்கு நாங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1000 கொஸ்டின்ஸுக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். 1000 கொஸ்டினுமே நீங்க கரெக்ட்டா இருந்திருக்கணும். அப்ப இந்த கான்டெஸ்ட்ல யாரு சார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1000 கொஸ்டினுக்குமே யாரு வந்து கரெக்ட்டான ஆன்ஸர வந்து குடுத்திருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் வின்னரா இருப்பாங்க. அப்போ அந்த 1000 கொஸ்டின் வந்து ஒரே அட்டெம்ப்ட்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எத்தன டைம் வேணா ரீடேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ எவ்வளவு ஷார்ட் டைம்ல ரீடேக் வந்து எடுத்து அந்த 1000 கொஸ்டின்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டைம் ரீடேக்ஸ் எத்தன எடுத்திருக்காங்க, எவ்வளவு டைமிங்குள்ள முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கான்டெஸ்ட்டே. ஓகேங்களா? இத யார் வந்து பெஸ்ட்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளுக்கான பிரைஸஸ் பிரான்ச் வைஸ் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வருது. சார் அப்ரூவ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் ஆகல. இல்ல எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே ஓப்பன் ஆகல. அது மாரி ஒரு இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரெஸ்பெக்டிவ் டிஎல்ஸ் அண்ட் மென்டார்ஸ வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தாராளமா அந்த பிரான்ச்சஸ் கான்டாக்ட் வந்து பண்ணலாம். உங்களுக்கான என்குயரி நம்பர் சப்போஸ் நான் பிரான்ச்சுக்கே வரல சார். நான் வந்து வெளியில இப்போதைக்கு இருக்கேன். ஆனா டெஸ்ட் எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க என்குயரி நம்பருக்கும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது எல்லாமே வெப்சைட்ல சப்போர்ட் டீமோட நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த டெஸ்ட் எழுதக்கூடிய பர்பஸே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டில நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது குரூப் 1 எக்ஸாம் வேற வரப்போகுது. ஓகேங்களா? அதுக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் டே அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கிறத விட ஒரு நார்மல் இந்தியன் சிட்டிசனாவே இருந்தாலே ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எழுதுவேன் அப்படிங்கிற மாரி டெஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிறாதீங்க. டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தெரியாத விஷயம் கூட நல்லா படிச்சுட்டு ரீடேக் எக்ஸாம் எழுதி 1000 கொஸ்டினுக்கு வந்து நல்லா ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? அப்கமிங் எக்ஸாம்ல எந்த எக்ஸாம்லயும் என்ன கொஸ்டின் பாலிட்டி சம்பந்தமா உங்களுக்கு கொஸ்டின் வந்தாலும் அதுல இருந்து ஆன்சர் பண்ற மாரி நல்லா பிரிப்பேர் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.